ஒவ்வொரு வீட்லேயும் இருக்குன்னு சொல்லக்கூடிய நெல்லி மரம் இது. பெரிய நெல்லிக்காய் இல்லையா, அந்த நெல்லிக்காயினுடைய மரம் இது. பவளமல்லி செடி இருந்தால் வாஸ்து தோஷம் நீங்கும்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் பவளமல்லி செடி. வீட்டில் வாஸ்து தோஷம் நீங்கக்கூடிய தன்மையை தரக்கூடிய பவளமல்லின்னு சொல்லுவோம். யார் வீட்லையெல்லாம் வாஸ்து குறைபாடாக இருக்கோ, வீட்டில் சிறப்பாக இல்லை, ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த பவளமல்லி செடியை வாங்கி நடுங்க. இது மரமாக வரும், செடியாக மரமாக பூக்கும். இந்த பூக்கள் அருமையாக வெள்ளை பூக்களில் பூக்கும், அருமையாக இருக்கும். இந்த பூக்களுடைய வாசம் வீட்டில் வந்தாலே இந்த வாஸ்து தோஷம் குறையும். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை குறைக்கக்கூடிய அமைப்பு இந்த செடிகளுக்கு உண்டு. இதை தான் பவளமல்லி செடி நம்ம அடிக்கடி நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன். இந்த பவளமல்லி செடியை வாங்கி வீட்டில் நடுங்க, அது மரமாக வளரும், பூக்கள் நிறைய பூக்கும். அந்த பூக்கள் நிறைய பூத்து அந்த வாசம் வருகிற போது அந்த வீட்டில் வாஸ்து தோஷங்கள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அடுத்து இது வாழை மரம். எல்லா வீடுகள்லேயும் வாழை மரம் வளர்ப்பது சிறப்பு. சந்திரனுடைய ஆதிக்கத்தை கொடுக்கும். சந்திர பகவானுடைய ஆதிக்கம் இருந்தால் அங்கே செல்வ வளம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய இடமும் கூட இது. இது முருங்கை மரம். இந்த முருங்கை மரம் எதற்குன்னா நம்ம வீட்டில் சூப்பு வைக்கிறதுக்கோ எதுக்கோ நம்மளுடைய மருத்துவ குணத்துக்காக பயன்படும். இது மொச்சி இலை. நம்ம நிறைய சொல்லுவோம். மொச்சி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பெரிய மருத்துவ பொருள். அது கை கால் மூட்டு வலி இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். இது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த செடி. இது அப்படியே இங்கே வந்துட்டோன்னா இது கொய்யா, செம்பருத்தி செடி. இந்த செம்பருத்தி வீட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவோம். இந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, இந்த பூக்கள் 2 பூ டெய்லி சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லது, இதயத்தை சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த செம்பருத்தி பூக்களை வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடி வளர்கிறதுக்கு, உடம்பில் விட்டமின் சத்துக்களை பெருக்கிறதுக்கு ரொம்ப காரணமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவை அரைச்சி தேய்ச்சி குளித்தாங்கன்னா பெண்களுக்கு கூந்தல் அழகாக வளரும். செம்பருத்தி பூ 2 பூவை டெய்லி சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணி, ஆண்களோ பெண்களோ இதய அடைப்புகள் இருக்காது, இதயம் பலப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சந்தன மரம். இந்த சந்தன மரம் பாருங்கள், இது நிறைய மரங்களை வச்சுருந்தோம். அதனால் ஒரு சில மரங்கள் மட்டும்தான் வளர்ந்துருக்கு. இது பலமாக போயிருக்கு, பெரிய மரமாக போயிருக்கு பாருங்கள். இப்போ தான் வளர்ச்சி ஒரு 3 வருஷம் கண்டாக இருக்கும். சந்தன மரம் வீட்டில் இருப்பது குருவினுடைய ஆதிக்கத்தை கொண்டு வரும். குருவினுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் நமக்கு அப்படின்னா சந்தன மரம் வீட்டில் இருந்தால் ரொம்ப சிறப்பு. அந்த சந்தன மரம் தான் இது. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா தேக்கு. மேலே நிற்கிறவங்க இலையெல்லாம் கொட்டி போச்சு. தேக்கு மரம் வரும்போது வீட்டில் பணம் செல்வத்தை தேக்கி வைக்கும்னு சொல்லுவோம். தேக்கு பெட்டியில் பணம் வச்சா தேங்கி நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா மல்லிகை செடி. இது ஒரு 10 செடிகளுக்கு மேலே இருந்தது. இப்போ ஒரு 3-4 செடிகள் தான் இருக்குது. பூத்துருக்காங்க பாருங்கள், பூக்கள் மொட்டு விட்டுருக்கா, எல்லாம் பூக்கள் மல்லிகைப்பூடைய மொட்டுக்கள் தான் இதெல்லாம் பாருங்கள். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடி. இப்போ தான் பூக்க ஆரம்பித்து நிறைய பூக்குறாங்க. இது வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு, பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய இந்த பூக்கள் தான் பயன்படும் நம்ம வீட்டில். இந்த பூக்களும் இருக்குது. துளசி செடி, துளசி மடம் நம்ம வச்சு சாமி கும்பிட்றோம் இல்லையா, துளசி தான் அது. துளசியை பற்றி உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய மகத்தான மருத்துவ குணம் நிறைந்தது. துளசியில் டெய்லி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது, உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும். இந்த நீல கலர் பூக்கள் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுக்குரியவை அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் நிறைய ஒரு தெய்வ கடாட்சம் உள்ளது. இது ஒரு மஞ்சப்பூ பாருங்கள். இந்த மல்லிகைப்பூ நட்சத்திர மல்லிகைன்னு சொல்லுவோம். அந்த பூவே